எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஏன் சார் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி சைலண்டா கொஞ்சம் கலகலப்பா இருந்தா தானே இன்டர்வியூ ஆர்வமா இருக்கும். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. 30 நாளில் ஹிந்தி கற்பது எப்படிங்கறத எங்க தலைவன் கத்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா? முக்காவாசி முடிச்சிட்டாராம். அந்த பத்திரிகைக்காரன் என்ன கேட்டான்? விஜய் நீங்க வச்சிருக்கீங்களாமே அப்படின்னு கேட்கறதுக்கு அவன் இருந்தான். அவங்க நின்னு ஆமா நான் விஜய் வச்சிருக்கேன்னு சொன்னா அடுத்தாப்புல எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்பான். ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம ஒரு ஆண்மகன் பின்னால போனா அவன் பொம்பளை பொறுக்கி. அதே பெண்ணுக்கு அவனுக்கு பிடிச்சு போய் அந்த பெண்ணுக்கும் பிடிச்சு போய் 2 பேரும் ஒன்னா போனா ஆம்பளை பொறுக்கி. அப்போ எங்க அண்ணி ஆம்பளை பொறுக்கியா? ஒரு விஷயம் தெரியுமா? எங்க தலைவர் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா? ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா? காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட விஜய் அவர்களோட தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்என்கே அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஏன் சார் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி சைலண்டா கொஞ்சம் கலகலப்பா இருந்தா தானே இன்டர்வியூ ஆர்வமா இருக்கும். ஏங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியும்? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு தான் சொன்னேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்கேன்? ஏன்னா என் தலைவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, அதனால நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். புரியுதுங்களா? அவர் வாட நான் வாட, புரியுதுங்களா? பயிர் வாட விவசாயி வாடுவான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி என் தலைவர் வாடிட்டாருன்னா நான் வாடிடுவேன். என் தலைவர் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கிறனாருன்னா நான் ஹாப்பியா இருக்கேன். புரியுதுங்களா? ஏதா உங்க தலைவர் சிபிஐ விசாரணை படம் அப்படி இப்படின்னு சோகமா தான் சுத்துறாருன்னு கேள்விப்பட்டேன். நீங்க என்னவா ஹாப்பியா இருக்காருன்னு சொல்றீங்க. அதான், அதாவது பழைய நியூஸாவே இருக்கிறது, புதுசான நியூஸ்க்கு வாங்க. ஆமா, எங்க அண்ணி போனாங்கல்ல டெல்லிக்கு. டெல்லிக்கு போயிட்டாங்களா? அப்புறம் எதுக்கு போனாங்க தெரியுமா தெரியாதா? எங்க தலைவர் பிஜேபியில ஜாயின் பண்ண போறாரு தெரியுமா? எங்க தலைவர் 2026 சிஎம் இல்ல டிப்யூட்டி சிஎம். இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் எங்க அண்ணி அங்க டீல் பண்ணிருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எப்படி தெரியுமா? எங்க அண்ணி போன கார் யாரு காரு? விஜயோட கார்ல போயிருக்காங்க. ஏங்க விஜயவே அண்ணி வச்சிருக்காங்க, விஜயோட காரை வச்சிருக்க மாட்டாங்களா? என்ன நீங்க பேசுறீங்க? போனாங்கல்ல. அப்புறம் எதுக்காக? எல்லாம் அந்த டீல் பேசுறதுக்கு தான். ஆமா, வேற மாதிரி நடக்கும் பாருங்க. 30 நாளில் ஹிந்தி கற்பது எப்படிங்கறத எங்க தலைவன் கத்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா? ஆமா, முக்காவாசி முடிச்சிட்டாராம். ஆமா, ஹிந்தி கத்துக்கிற புத்தகத்தைங்க நீங்க எதைன்னு கேக்குறீங்க? இவ்வளவு இதுவா நீங்க சொல்றீங்க எங்க தலைவர் வச்சிருக்காங்க, காரை வச்சிருக்க மாட்டேங்க. ஆனா அவங்க என்ன பயந்து ஓடுறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்தா கேட்ட கேள்வி கூட பதில் சொல்லாம. ஏன் அந்த ஓட்டம்? உங்க அன்னிக்கு தைரியமா சொல்ல வேண்டியது தானே, என் வீட்டுக்காரு காரை நான் வச்சிருக்கேன். ஒரு விஷயம், அந்த பத்திரிகைக்காரன் என்ன கேட்டான்? அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்ன கேட்டான்? விஜய் நீங்க வச்சிருக்கீங்களாமே அப்படின்னு கேட்கறதுக்கு அவன் இருந்தான். புரியுதுங்களா? அவங்க நின்னு ஆமா நான் விஜய் வச்சிருக்கேன்னு சொன்னா அடுத்தாப்புல எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்பான். அண்ணி அடுத்தாப்புல சொல்ல முடியும்? 4 செவத்துக்குள்ளார நடக்கிற விஷயத்த பொது வழியில பேசினா தப்பா சரியா? நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? எது இப்படியெல்லாம் கேள்வி கேட்க கூடாதுன்னு வன்மையா கண்டிக்கிறேன் பத்திரிகைக்காரங்களை. புரியுதுங்களா? நீங்க பேசலாம், அவங்க பேசக்கூடாது. நான் பேசுறேனா? ஹலோ, நான் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, குடிக்க கூடாதுங்கிறத சொல்றேன். ஆமா, குடிக்க கூடாது அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மதுவை ஒழிக்கணும் மதுவை ஒழிக்கணும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒழிஞ்சு எவனாவது மதுவை ஒழிக்கிற திட்டத்துல இறங்குறானா இவனு இறங்க மாட்டேங்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் குடிச்சு அந்த அண்டாவை தீத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அதுல மது இருக்காதுல்ல, அது மாதிரி பண்ணணும்ல. டெய்லியும் அப்ப நீங்க அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியல.
குடிச்சு குடிச்சு தீர்த்துட்டு இருக்கீங்களா? எப்படியாவது குடிச்சு நம்ம தீர்த்தரணுங்க. மது ஒழிப்பு பிரச்சாரத்தை நடத்துங்கிறதுக்காக தான் நானு, எங்க கட்சி, எங்க தலைவர் எல்லாருமே குடிச்சுக்கிட்டே இருக்கோம். தீரவே மாட்டேங்குது. சீரியஸா. குடிச்சு தீக்க போறீங்க. அப்புறம் நீங்களும் குடிக்கிறீங்களா? எனக்கு எதுக்கு? அதான் நீங்க இருக்கீங்களே, உங்க தலைவரும் நீங்களே போதும். அதான் உங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நாட்டுல இருக்கிறதுனால தான் மது ஒழிப்பே நாங்க முழுசாக புரியுதுங்களா முடிக்க முடியல, முடிச்சு விட முடியல. நீங்களாம் குடிக்கணுங்க. குடிமகன் அப்படிங்கிறதுக்காக நாங்க குடிக்கிறோம்ல, அதே மாதிரி நீங்க என்ன குடிமகள் அப்படிங்கிறப்ப குடிக்கணும்ல. குடிக்க மாட்டேன். அமைதியா இருங்க. ஏதாச்சும் கேஸ்ல உங்களை பிடிச்சி போட்டுற போறாங்க. குடிமகள் குடிக்கணும் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. குடிமகள் குடிக்கணும் கிடைக்கணும் கேஸ்ல பிடிச்சி போட்டுருவாங்களா? ஓ, அப்ப எதையும் நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, நலனுக்காக ஒருத்தன் வாய் திறந்து பேசினாவே புடிச்சு உள்ளார போட்டுருவோம். சமுதாயத்துல நாம இருக்கிறோம்னா இந்த திமுக காரங்க எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துற நாட்டுல இருந்துட்டு இருக்கோம் தெரியுதா? இப்ப கூட என்னது தெரியல, தெரியலையா? காலையில சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு என்ன? திமுக காரன் தனியா கேஸ், பெட்ரோல் எல்லாத்தையும் சப்ளை பண்ணி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்குறாங்க. ஆனா எங்களுக்கு ரோட்டு கடையில அலைஞ்சு திரிஞ்சு எப்போதும் போய் சாப்பிட்ற கடைக்கு போனா கடை கேஸ் இல்ல, அதனால கடை இல்லைன்ட்டாங்க. அதுவும் உங்க தலைவரால தான். உங்க தலைவர் மட்டும் அரசியலுக்கு வரலன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளே வந்திருக்காதுன்னு சொல்றாங்க. ஒரு விஷயம், என் தலைவர் 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக பாத்தீங்களா இந்த திமுக காரங்க சதி பண்ணி 6 சிலிண்டரா நீ கொடுக்க போற, இருறா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சிலிண்டர் இல்லாம பண்றேன்னு சொல்லி. சீரியஸா? உங்களுக்கு தெரியுமா ஈரான்ல வார் போயிட்டு இருக்குல்ல? போயிட்டு இருக்கா? வாருங்க. ஆமா, சண்டை, போர் போர் போர். எங்க தலைவர் முன்னாடியே சொன்னார் தெரியுமா, நடக்கிற போர் அப்படின்னு. அவர் எந்த போரை சொன்னார்னு இப்பதான் தெரியுது. ஆமா, என்னங்க ஒரே அக்க போரா இருக்குங்கிறீங்களா? உங்க தலைவன் சொன்னாரு சொன்னீங்களே, உங்க தலைவன் சொன்ன மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. எது இப்ப நடந்துட்டு இருக்கிறத போர் அப்படின்னு சொன்னாரா ஒரு மீட்டிங்ல? அந்த போர் என்ன போர்? என்ன போர்? ஈரான் போர். புரியுதுங்களா? அது காரணம் யாரு? திமுக. ஈரான் போருக்கு திமுக காரணம். அப்புறம் என்ன ஈரான் போருக்கு திமுகவா காரணம்? டைரக்டரா தானே இருந்தீங்க. அதான் ஒரு விஷயம் தெரியுமா, இலங்கை படிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க. அதான் இல்ல உங்க தலைவரை படிச்சதுனால இப்படி இருக்கீங்களா? ஈரானுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம்னு சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிருக்கணும் எப்படி வந்திருப்பீங்கன்னு. அதான் டைரக்டரானு கேக்குறீங்க, படிச்சீங்களான்னு கேக்குறீங்க. ஒரு விஷயம் தெரியுமா, ஈழப்போர் நடந்துகிட்டு இருந்து தெரியுமா? ஈரப்போரா? ஈரப்போர் இல்லம்மா, ஈழப்போர். சரி, உங்களுக்கு சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சரியா வாய் வந்துச்சுன்னா எனக்கு சரியா காது கேட்கும். உங்களுக்கு சரியா வாய் வராததுனால எனக்கு சரியா காது கேட்க மாட்டேங்குது. பாத்தீங்களா? நான் சொல்றது ஈழப்போர் அப்படிங்கறத சொல்றேன். ஆனா நீங்க என்னன்னா ஈனப்போருங்கிறீங்க. ஈழத்தமிழர்களுக்கும் ஈனத்தமிழர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? அங்க இருக்கிறவங்களாம் ஈழத்தமிழர்கள், இங்க இருக்கிறவங்களாம் ஈனத்தமிழர்கள். புரியுதுங்களா? ஒரு தமிழர் கலாச்சாரமே இங்கேயும் அங்கேயுமா மாறி இப்படி எல்லாம் இருக்கிறது. புரியுதுங்களா? அந்த ஈழத்தமிழர்களுக்கு அந்த போர்க்காலத்துல போய் நான் படம் எடுத்த டைரக்டர். புரியுதுங்களா? அவ்வளவு பெரிய படம் எடுத்தோம். ஆனா படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. அதனாலதான் அடுத்த வாய்ப்பு. எப்படி அப்படிலாம் யோசிச்சு அவ்வளவு பெரிய படம் எடுத்தா இப்போ இப்படி எப்படி பேச முடியுது உங்களால? எல்லாம் ஒரு விஷயம், நீங்க இவ்வளவு தெளிவா பேசுறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, நீங்க எங்க கட்சிக்கு வாங்க, தாவேக கட்சிக்கு வாங்க. சீரியஸா? இன்னும் மோசமாயிருவேனா? இன்னும் மோசமா? சோ நீங்க ஒத்துக்கிறீங்களா மோசமா தான் இருக்கோம்னு? நான் ஒத்துக்கிறேன், நீங்க ஒத்துக்கிறீங்களா? பாத்தீங்களா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஆமா, நீங்களாம் பொம்பளை பிள்ளையா இருக்கீங்க, பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. ஆமா. ஐயோ ஆமா, டிவிக்கு ஆட்சி வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அதுவும் இருக்க முடியாது பத்திரமா. ஒரு விஷயம், நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, திமுக காரங்க ஆட்சியில எல்லாமே பத்திரமா இல்லைன்னு சொல்றாங்க. பத்திரமா இல்ல, பத்திரமா. பத்திரம்னா என்ன, வீட்டு பத்திரமா? சொத்து பத்தெல்லாம் நிறைய வச்சிருக்கீங்களோ? உங்க தலைவர் தான் ஸ்டேஜ்ல திணறான்னு பாத்தீங்கன்னா நீங்களும் இப்ப திணறிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? ஏன் திணறோம்? உண்மையை சொல்றப்ப திணறுவோம். புரியுதுங்களா?
உண்மை பேசுறப்ப தான் ஒருத்தன் உளருவான். பொய் பேசுறப்ப நிதானமா என்ன பேசுறங்கிறது தெளிவா தெரிஞ்சு பேசுவான். ஆனா உண்மை பேசுறப்ப தான் ஒருத்தன் உளருவான். புரியுதுங்களா? உளருவான். ஆமா. நேத்து அடிச்ச சரக்க இன்ன வரைக்கும் தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் இருக்குதுன்னா நீங்களா அதுக்குதான் உங்களை எல்லாம் தண்ணி அடிங்க அப்படிங்கிறது. அடிக்க மாட்டேங்கிறீங்க. சரி, தண்ணி அடிக்கிறாரு, பேச தெரியல, உளர்றாரு, வீட்டுல பிரச்சனை, படத்துல பிரச்சனை, இவரெல்லாம் தலைவரா வந்தா எப்படி அதை வந்து மக்கள் ஏத்துப்பாங்க? எப்படி அவரை வச்சுட்டு தலைவரா நாங்க ஏத்துக்க முடியும் சொல்லுங்க. ஒரு விஷயம், மோடி என்ன MBBS படிச்சாரா? என்ன படிச்சாரு? இல்ல கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட இருந்தாரா? பாலிய விவாகம் பண்ணாராம். ஆமா, அப்பவே அவர் பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடிவிட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு பிரதமர். புரியுதுங்களா? அதனால எங்க தலைவர் பொண்டாட்டியை விட்டாரு, புள்ளைய விட்டாரு அப்படின்னா பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுறணும். எல்லாத்தையும் விட்டுறணும். ரெண்டாவது அண்ணியை மட்டும் வச்சுக்கணும். ஹலோ, அண்ணி தான் பிரச்சனையை இடையில நின்று பேசி முடிக்கிறாங்க. தெரியுமா தெரியாதா? என்ன பிரச்சனை? நேத்து போனாங்களா அண்ணி, பின்னால அண்ணன் போவார். புரியுதுங்களா? அண்ணி பின்னாடியா? அண்ணி பின்னால அண்ணன் போவார். நான் சொன்னேன். அதான் சொன்னீங்க. இப்போ யார் பின்னாடி யார் போவாரு தெளிவா சொல்லுங்க. அதான், ஒரு பொம்பளை புள்ள முன்னால போயிட்டு இருக்குன்னா பின்னால பொம்பளை பொறுக்கி மாதிரி போறதுக்கு எங்க தலைவர் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பொம்பளை பொறுக்கியா? பொம்பளை பொறுக்கியான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டா நீங்க கேட்கறது பொம்பளை பொறுக்கியா அப்படின்னு மறுபடியும் கேக்குறீங்க. இப்ப பொம்பளை பொறுக்கியா இல்லையா? பின்னாடி சுத்தினாரா இல்லையா? ஒரு விஷயம், ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம ஒரு ஆண்மகன் பின்னால போனா அவன் பொம்பளை பொறுக்கி. புரியுதுங்களா? அதே பெண்ணுக்கு அவனுக்கு பிடிச்சு போய் அந்த பெண்ணுக்கும் பிடிச்சு போய் ரெண்டு பேரும் ஒன்னா போனா அது பொறுக்கித்தனம். ரெண்டு பேருமே பொறுக்கி, ஆம்பளை பொறுக்கி. அப்போ எங்க அண்ணி ஆம்பளை பொறுக்கியா? அண்ணி இல்ல, அண்ணன். ஆனா நீங்க எதையோ எதிர்கட்சிக்காரரோட சரி சீரியஸா அதே மாதிரிதான் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, நடக்கிற விஷயம் என்னங்கிறதே புரிஞ்சுக்காம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சீரியஸா 2026க்கு அப்புறம் நீங்க பேசவே முடியாது. ஆமா, நான் பெயிலபிள் செக்ஷன் டேப் போட்டு ஒட்டிப்போமா? வாயில டேப்பு போட்டு ஒட்டிருப்போமா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கம்பி என்னவீங்க. ஆமா, என்ன இப்படி பாக்குறீங்க? கம்பி என்னவோன்னு நீங்களே. அடுத்து உங்க தலைவர் தான் அதுக்கு போக போறாரு, திகார் ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஆல்ரெடி எண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றேன். தலைவர் போக கூடாதுங்கிறதுக்காக தான் தலைவர் போக மாட்டாரு. தலைவருக்கா யாரு? நீங்க போவீங்களா? ஹலோ, அந்த அளவுக்கு நான் ஒர்த்து இல்ல. ஆமா, தலைவர் ரேஞ்சுக்கு அந்த இது ஒர்த்தா இருக்கிற ஒரே ஆளு எங்க வளர்ந்து கெட்டவரா ஒருத்தர் இருக்காருல்ல. யாரு? ஐயோ, ஆதவர்ஜுனா. அவரை தான் திகார் ஜெயில வைக்கிறதா சொல்றாங்க. அவரு தான். ஏன் அவரை ஏன் வைக்க போறீங்க? அவரை ஏன் வைக்க போறோமா? ஹலோ, தலைவன் தப்பு பண்ணது எல்லாத்துக்குமே அவர் ஏத்து போறான். ஆமா, கூட இருக்கிற நண்பன் வந்து ஏத்துக்கணும் இல்லையா? அதானே ஒரு நட்பு. புரியுதுங்களா? இப்ப நானே தப்பு பண்ணாலும் என்னோட உயிர் நண்பன் எப்படி இருப்பான்? அவன் பண்ணல, நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஏத்துப்பான் இல்லையா? அது மாதிரி அவரு தான் எல்லாத்தையும் ஏத்துப்பாராம். ஏத்துப்பாரா? அப்படி சொல்றாங்களே, அவரு ஏத்துக்கிட்டு போயிடுவாராம். அதனால இவரு சிஎம், அவரு ஜெயில இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு. அப்ப கூட உங்க தலைவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. கூட இருக்கிறவங்களை வந்து ஜெயில போடுறாங்களே, ஐயோ அவர் நமக்காக பள்ளி ஏத்துட்டு போறாருன்னா உங்க தலைவர் நினைக்க மாட்டாரா? என்னங்க என்ன பேசுறீங்க? உற்ற நண்பன், உயிர் நண்பன் ஜெயில இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறத விட்டுவிட்டு சந்தோஷப்படுவீங்களா? அப்புறம் நமக்காக ஒருத்தர் நாம இருக்க வேண்டிய பொசிஷன்ல அவன் போய் இருக்கானே அப்படின்னு அந்த நண்பனை பார்த்து பெருமைப்பட்டு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு என்ன புரியல எனக்கு, வருத்தப்பட சொல்றீங்களா? எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு உங்க தலைவர். அப்ப சாவுறவங்களை பார்த்தோம் சந்தோஷப்பட்டுட்டு தான் இருந்தாரு. நமக்காக இவ்வளவு பேர் இறந்துருக்காங்களே, அதை பார்த்து அப்படியே வீட்டுல ஜாலியா ஏசி போட்டுட்டு 41 பேர் நமக்காக இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருந்தாரு. கரெக்டா? ஒரு விஷயம், எல்லா கட்சியிலையும் உசுரை கொடுக்குறேன்னு சும்மா வாய் வார்த்தையா சொல்லுவானுங்க. ஆனால் எங்கள் கட்சியில் மட்டும்தான் சொல்லவே இல்லை. சொல்லாமே நிறைய பேர் செத்துட்டாங்க.
அதனால சந்தோஷப்படுறீங்க. அப்புறம் ம். நமக்காக 4 பேர் உயிரை கொடுக்குற ரேஞ்சுக்கு இருக்கான்னா நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு நமக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்கு தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் என் தலைவர்லாம். புரியுதா? என் தலைவர் என்னை கை நீட்டி நீ போய் செத்துப்போ அப்படின்னு சொன்னா நான் உடனே செத்துருவேன். தெரியுமா? அப்படி சொல்ல மாட்டாரே. சொல்ல மாட்டேங்கிறாருல, அதான். ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் தெரியுமா? சொல்லுங்க. ஏன்னா நீங்களே போய் செத்துருவீங்களா? உங்களுக்கு எங்க தலைவர் ஹிட்லர் மாதிரி, புரியுதுங்களா? சொன்னா அத்தனையும் நடக்கும். ஆனா எப்போ சொல்லணும், யாருக்கு சொல்லணும், எப்படி சொல்லணும் அவருக்கு தான் தெரியும். அதனால தான் இன்ன வரைக்கும் எனக்கு சொல்லலை. ஆனா அவர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் இருக்கேன். ஆமா, நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் தயாரா இருக்காங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? தமிழ் மொழிக்காகவும் தமிழ் உணர்வுக்காகவும் தமிழனுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரே மனிதன் இப்ப எங்க தலைவர் 30 நாள்ல ஹிந்தி படிக்கலாம் அப்படிங்கறத கத்துக்கிட்டு இருக்காரு. ஹிந்தி படிச்சு என்ன பண்ண போறாரு? அப்பதானே மோடி கிட்ட பேச முடியும். ஹிந்தி நீங்க படிக்கிறீங்களா, படிக்க மாட்டீங்களா? இன்னொருத்தவங்களை கலாய்க்கிறது, இன்னொருத்தவங்களை கொல்றது, இன்னொருத்தவங்க கூட இருக்கிறது, இதுதான் வேலை. இது என்ன கட்சியா என்னன்னே தெரியல, புரிய மாட்டேங்குது எனக்கு. கட்சியில இருந்து என்ன பண்ணுவார் உங்க தலைவர்னு கேக்குறேன், கலாய்க்கிறதுல சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்களே இப்ப கட்சியை கலைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். கட்சியவே கலைக்க போறீங்களா? ஃபர்ஸ்ட் கட்சின்னு ஒண்ணு இருந்துச்சா? டிவிக்கேன்னு ஒரு கட்சியா இருந்துச்சா? ஹலோ, என்ன பொசுக்குன்னு இப்படி கேட்டு விட்டீங்க? 3 வருஷத்துல கட்சியை எந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம் தெரியுமா? பார்த்தோமேனா ஸ்டேஜ்ல ஏறி நின்னது ஜோடியா. அதான் எங்க தலைவன் மாநாட்டுல தன்னந்தனியா நின்று பேசுனதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா ஒரு கல்யாண மேடையில ஜோடியா நின்று பேசுனதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுல்ல. 2 லட்சமாமே அந்த ட்ரெஸ்ஸோட விலையே. ஒரு விஷயம் தெரியுமா? எங்க தலைவர் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா? ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா? புரியல. எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்? எனக்கே புரியல என்ன பண்றீங்கன்னு. ஹலோ, என் தலைவர் 2 லட்சத்துக்கு ட்ரெஸ் போட்டாரு அப்படிங்கறத நீங்க சொல்றீங்களே, அது 2 லட்சம் இல்ல 10 லட்சம் அப்படின்னு சொல்றேன். புரியுதுங்களா? நார்மலா ஒரு ஓவர் கோட் ஒன்று போட்டுட்டு போனார் தெரியுமா? 7,77,501 ரூபாய். அது தெரியுமா? அதெல்லாம் தெரியாதா? எங்க தலைவர் எதை போட்டாலுமே காஸ்ட்லியா போடுவார். ஆமா, அதனால்தான் த்ரிஷா. த்ரிஷா காஸ்ட்லியா? த்ரிஷா காஸ்ட்லியாவா? உங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, த்ரிஷா வருங்காலத்துல தமிழ்நாட்டோட சிஎம். அது தெரியுமா? ஒரு சிஎம் அவதூறா பேசுறீங்கன்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பின்னால யார் இருக்கா தெரியுமா? விஜய். விஜயா? நீங்க தானே சொன்னீங்க பின்னாடி போவாருன்னு. பொம்பளை பொறுக்கி ஏதோ சொன்னீங்களே, சாரி ஆம்பளை பொறுக்கி ஏதோ சொன்னீங்களே. எங்க தலைவர் பின்னால போறாருன்னா, எங்க தலைவரே அவங்க பின்னால போறாருன்னா, எங்க தலைவருக்கு பின்னால எத்தனை பேர் போறோம்? நாங்களாம் ஒரு படை. புரியுதுங்களா? அப்ப யாருக்கு பின்னால இருக்கோம்? அன்னைக்கு பின்னால் நிக்கிற அத்தனை வீரர்கள். புரியுதுங்களா? ஆமா, கையில ஆயுதம் இல்லைன்னு நினைக்காதீங்க, தைரியம் தான் எங்க ஆயுதம். டிவிக்கே சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பேசினதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.